அவன் கர்த்தருக்கு மகிமையை செலுத்தினான், கர்த்தருடைய மகிமையை நாடினான். ஒரு நாளும் தன்னை குறித்து அவன் பெரிசா நினைக்கல. அவன் மூலமாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடந்தாலும் தன்னை தாழ்த்தி வெறுமையாக்கி அவர் பெருகணும் நான் சிறுகணும் என்கிற யோவான் சொன்ன வார்த்தையின்படியே வாழ்ந்தவன் தான் மோசே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே யெகோவா தேவன் சுவிசேஷ ஊழியங்கள் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். வழக்கத்தின்படியே இந்த நாளின் ஆசீர்வாதத்திற்காக நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஏசப்பாவை நோக்கி நம்முடைய ஜெபத்தை ஏறெடுப்போமா? ஆமென். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவனாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். மகா பரிசுத்தம் உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஐயா, வானங்களில் உயர்ந்தவராய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். பாவிகளுக்கு விலகினவராய் எங்கள் இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். பாவங்களை ரட்சிக்க எங்களுக்காக பலியானவரே, மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து சதா காலங்களிலும் ஜீவனோடு இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா, எங்கள் ஆராதனைக்குரியவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, இது இந்த அருமையான நாளிலே நீங்கள் ஆயத்தம் பண்ணி கொடுத்திருக்கிற இந்த அருமையான ஆராதனை உடைய பொற்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆம், உங்கள் நாமத்தை பிரஸ்தாபிக்கிற இந்த ஆராதனையை இம்மட்டுமாக ஆசீர்வதித்து வருகிறீரே, உமக்கு கோடி நன்றி அப்பா. இந்த நாளின் ஆசீர்வாதத்துக்கு உங்க பாதத்திலே வந்திருக்கிறோம். நீர் எங்களுடைய எல்லா ஜெபத்தை கேட்டு எங்கள் குற்றங்கள் குறைவுகளை மன்னித்து உங்களுடைய நாமத்தாலே கூடியிருக்க எங்கள் நடுவில் இறங்கி வாங்க ஏசப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்டு இறங்கி வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையை பொறுப்படுத்த நடத்துவதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனைக்கு விரோதமான எல்லா தடைகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்தால் கொட்டிந்து நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். ஐயா, நீர் ஒருவரே உயர்ந்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம், ஆசீர்வதிப்பதற்காய் ஸ்தோத்திரம். நீர் அப்படியே செய்கிறபடினால் உமக்கு நன்றி, இயேசுவின் நாமத்தினாலே. ஆமேன், ஆமே. ஹல்லேலூயா. ஏசப்பா நம்முடைய எல்லாருடைய ஜெபத்தை கேட்டு இந்த ஆராதனை ஆசீர்வாதம் தந்திருக்கிறார். வழக்கத்தின்படியே ஒரு பாடலின் 2 சரணங்களை பாடி நாம் ஏசப்பாவுடைய நாமத்தை உயர்த்துவோம். எல்லோருக்கும் தெரிந்த பாடல், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன் என்கிற பாடலை பாடி நாம் எல்லாரும் ஏசப்பாவுடைய நாமத்தை உயர்த்துவோம். என்னோடு கூட தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடுங்க, நிச்சயம் கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஹல்லேலூயா. கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன், வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன், வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார், எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார், எதிரியான அலகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன், எதிரியான அலகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன். இயேசுவையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், இயேசுவையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன், வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே, ஆமென். வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே, உயிரோடு இருந்து உலகத்திற்கு எடுத்து சொல்லுவேன், உயிரோடு இருந்து உலகத்திற்கு எடுத்து சொல்லுவேன். இயேசுவையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், ஆமென். இயேசுவையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன், வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வீடு கட்டுவர் புறக்கணித்தது மூலை கல்லாயிற்று,
வீடு கட்டுவர் புறக்கணித்தது மூலை கல்லாயிற்று. கர்த்தரே செய்தார், கண்களுக்கெல்லாம் ஆச்சரியம் இது. கர்த்தரே செய்தார், கண்களுக்கெல்லாம் ஆச்சரியம் இது. இயேசுவையை துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். ஆமென். இயேசுவையை துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். ஹல்லேலூயா. அப்படியே நாம் தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிக்கிற அந்த ஆராதனை நேரத்துக்குள்ளாய் கடந்து செல்லுவோம். நம் தேவன் ஆவியாய் இருக்கிறபடியினாலே அவரை ஆவியோடு உண்மையோடு நாம் சிறிது நேரம் நாம் தொழுது கொள்ளுவோம். அவரை தொழுது கொள்ளும் பொழுதுதான் நமக்கு அக்கினி. ஏசப்பாவுடைய பரிசுத்த நாமத்தை தொழுது கொள்ளும் பொழுதுதான் நமக்கு ஆசீர்வாதம். மோசே அழகாக சொல்லியிருக்கிறார், நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறு பெரிய ஜாதி எது என்கிற ஒரு அருமையான கேள்வியை கேட்பதை நாம் பார்க்கிறோம். ஆம் என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவாதி தேவன் இயேசப்பாவுடைய பரிசுத்த நாமத்தை நாம் எப்பொழுதெல்லாம் தொழுது கொள்ளுகிறோமோ, எந்த இடத்திலெல்லாம் தொழுது கொள்ளுகிறோமோ, அந்த இடத்தில் அவர் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிட வேண்டாம். ஆகையால் தான் அவர் சொன்னார், மாம்சத்தில் இயேசு என்கிற நாமத்தில் வெளிப்பட்டு அவர் அதையே சொல்லுகிறார், என் நாமத்தினாலே 2 அல்லது 3 பேர் எங்கே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம் நம் நடுவில் உலாவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்கிற வார்த்தையை நிச்சயமாகவே கர்த்தர் இன்றைக்கு நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆகையால் நீங்க எங்கெங்கு பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ எல்லாரும் சிறிது நேரம் கண்களை மூடி ஏசப்பாவுடைய பரிசுத்த நாமத்தை ஆராதிக்க ஒப்பு கொடுங்க. நீங்கள் ஆராதனை செய்து முடிக்கிற வேளையிலேயே இயேசுவின் வல்லமை உங்களை நிரப்பி இருக்கும். உங்கள் கண்ணீர்கள் துடைக்கப்பட்டு இருக்கும். உங்கள் வேதனைகளை கர்த்தர் உங்களை விட்டு நீக்கி இருப்பார். உங்களுடைய எல்லா போராட்டங்களுக்கும் ஏசப்பா பதில் கொடுத்திருப்பார். நீங்கள் சமாதானம் இன்றி இருந்திருக்கலாம், ஆனால் தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆழ்ந்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என் அன்பு தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. ஆகிய எல்லாரும் சிறிது நேரம் அவருடைய பரிசுத்த நாமத்தை தொழுது கொள்ளுவோமா? அவருடைய பரிசுத்த நாமத்தை தொழுது கொள்ள ஸ்தோத்திர பலிகளை அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறபடியினாலே அந்த ஸ்தோத்திர பலிகளினாலே மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நல்லவராகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். வல்லவராகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். வாக்கு மாறாத தேவாதி தேவனாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். முந்தினவரும் பிந்தினவருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆதியும் அந்தமும் ஆனவரே உமக்கு ஸ்தோத்திரம். அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆட்கொண்ட தெய்வமே, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைத்து கரத்திலே கொடுக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் நித்திய பிதாவாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒன்றான மெய் தேவனாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். குருடர்களுக்கு பார்வையை கொடுத்தவரே, செவிடர்களை கேட்க வைத்தவரே, ஊமையர்களை பேச வைத்தவரே, சூம்பின கையை மறு கையை போல சொஸ்தமாக்கினவரே, மரித்து நாரி போன பிரேதங்களை எல்லாம் உயிரோடு எழுப்பினவராகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக மரணத்தை சிலுவையிலே ருசி பார்த்தீரே, உயிரோடு எழுந்தீரே, சதா காலமும் ஜீவனோடு இருக்கிறவரே, எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே, எங்கள் கண்ணீரை காண்கிற தெய்வமே, நீர் வாழ்க, உம் நாம வாழ்க. நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக, நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசுவை உயர்த்தி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அவருடைய வல்லமை நமக்காக வெளிப்படுகிறது. அவருடைய அக்கினி நமக்காக ஊற்றப்படுகிறது. ஆம், இயேசுவோட அக்கினி இல்லாமல் இந்த உலகத்திலே வாழ முடியாது. இயேசுவோட அக்கினி இல்லாமல் பரிசுத்தமாய் ஜீவிக்க முடியாது. இயேசுவோட அக்கினி இல்லாமல் சத்துருவின் கிரியைகளை நாம் அழிக்க முடியாது. அந்த பரலோக அக்கினியை கொடுக்க கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். பெற்றுக்கொள்வோமா? இயேசுவை துதித்து பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
தேவனுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க இயேசையா, வாழ்க இயேசையா, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க இயேசையா, வாழ்க இயேசையா, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தம் ஆகட்டுமே. ஆமென் ஆமென். பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. வாழ்த்துவோம் இயேசப்பாவை. ஐயா வாழ்க இயேசையா, வாழ்க இயேசையா, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க இயேசையா, வாழ்க இயேசையா, உம் நாமம் வாழ்க. எல்லாரும் சேர்ந்து ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நிரப்பி இருக்கிறார். இயேசுவின் அக்கினி நம்மை நிரப்பி இருக்கிறது. இயேசுவோடைய பிரசன்னம் நம்மை நிரப்பி இருக்கிறது. நாம் எவ்வளவு நேரம் துதிக்கிறோம் என்பது அவசியம் அல்ல, நாம் எப்படி துதிக்கிறோம், ஆவியோடு உண்மையோடும் துதிக்கிறோமா என்பதை பார்க்கிற தேவன். அப்படி துதித்த பிள்ளைகளை கர்த்தர் நிரப்பி இருக்கிறார். இயேசுவோடைய சமாதானம் நம்மை நிரப்பி இருக்கிறது. ஒரு நம்பிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய விடுதலை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். விசுவாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தொடர்ந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நிரப்பி இருக்கிறார். அதே அபிஷேகத்தோடு நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்வோமாக. சங்கீதம் 90வது அதிகாரம் 17ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பக்கம் எண் 728வது பக்கத்தில் இருக்கிற வசனத்தை நான் வாசிக்கிறேன். எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக, எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும் என்பதே. இந்த வார்த்தைக்காக நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, வழக்கத்தின்படியே அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தையை வாசிக்க மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் அப்பா. இதற்கேற்ற வியாக்கியானத்தை, அடிமையை மறைத்து நீர் வெளிப்படுத்தி தருவதற்காய் ஸ்தோத்திரம். இம்மட்டுமாக ஏறெடுக்கப்பட்ட அத்தனை ஆராதனைகள் செய்திகளிலே நீர் மகிமைப்பட்டிரே, உமக்கு நன்றி. இந்த நாள் செய்தியிலும் ஏசப்பா நீங்க ஒருவரே உயர்ந்திருப்பதற்காய் நன்றி ஐயா. எங்களோடு கூட பேசுங்க, நாங்கள் யாவரும் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமேன் ஆமென். ஹல்லேலூயா. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு கர்த்தருடைய தாசனாகிய மோசேயின் ஜெபத்தில் எழுதப்பட்ட வசனத்தை தான் இன்றைக்கு நாம் தியானம் பண்ண போகிறோம். அந்த வார்த்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு ஜெபத்தை கர்த்தருடைய தாசனாகிய மோசே ஏறெடுக்கிறார். இப்படிப்பட்ட ஜெபத்தை நாம் ஏறெடுத்து இருக்கிறோமா என்பதை உய்த்து ஆராய்ந்து பார்த்து இனி நம்முடைய ஜெபம் இந்த ஜெபமாய் மாறுவதாக. ஹல்லேலூயா. ஏனால் சங்கீதம் 90 நமக்கு நல்லாவே தெரியும். அங்க தலைப்பு தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் ஜெபம். அவருடைய ஜெபத்தை பாருங்களேன், எப்படிப்பட்ட ஜெபம். எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. ஹல்லேலூயா. இப்படி நம்ம ஜெபத்தை ஏறெடுத்திருப்போமா?
நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாய் இருக்கிறது என்பதை இன்றைக்கு உய்த்து சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்மை மாற்றிக்கொள்ளும் பொழுது நிச்சயம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நம்முடைய ஜெபம் நம்முடைய காரியங்களுக்காக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட ஜெபத்தை அவர் ஏறெடுக்க கூடாது என்று சொல்லவில்லை. ஆனால் இங்கே ஒரு பெரிய ஒரு அருமையான ஒரு ஆவிக்குரிய ஜெபத்தை இங்கு நாம் பார்க்கிறோம். ஜெபம் அப்படியாய் மாற நாம் ஒப்பு கொடுப்போமாக. என்ன அவர் ஜெபிக்கிறார்? ஏசப்பா, நம்ம வானத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய ஏசப்பாவுடைய பிரியம் என் மேல் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஜெபிச்சிருப்போமா இந்த மாதிரி? ஜெபிக்கவில்லை என்றால் இந்த நாளிலிருந்தே நம்முடைய ஜெபம் மாறுவதாக. ஹல்லேலூயா. ஏன் அவர் இப்படிப்பட்ட ஜெபத்தை அவர் ஏறெடுக்கிறார்? ஏசப்பாவுடைய பிரியம் ஏன் நம்மேல் இருக்க வேண்டும் என்கிற ஒரு 5 வசனங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். நிச்சயம் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். தானியேல் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே தானியேல் ஜெபத்தை ஏறெடுக்க தொடங்கின போதே அவருக்காக கட்டளை வெளிப்பட்டது என்பது நமக்கு தெரியும். அதற்கு அந்த தூதன் சொன்ன சாட்சி, தானியேலே நீ மிகவும் பிரியமானவன். ஹல்லேலூயா. ஆகையால் நீ ஜெபிக்க தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது என்று சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தையை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்படியானால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஏறெடுக்கக்கூடிய ஜெபம் உடனடியாக பதில் கிடைக்கப்பட வேண்டுமானால் என் ஆண்டவருடைய பிரியம் உங்கள் மீதும் என் மேலும் இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ளுவோமாக. ஹல்லேலூயா. இரண்டாவதாக, ஏன் அவருடைய பிரியம் நம்ம மேல் இருக்கணும்? சங்கீதம் 41ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் தாவீது சொல்லுகிறான், கர்த்தராகிய இயேசுவே, உங்க பிரியம் எங்க மேல் இருந்தனால சாத்தான் எங்களை ஜெயங்கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நான் சொல்ற வழக்கத்தின்படியே இந்த வசனங்களை எல்லாம் குறித்து கொண்டு நீங்கள் வேதத்தை எடுத்துக்கொண்டு தியானம் பண்ணுங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களோடு கூட இடைபடுவார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக சொல்லப்பட்ட முக்கியமான காரியம், சத்துரு நம்மை ஜெயம் கொள்ளாமல் இருக்க வேண்டுமானால், அவன் நமக்கு விரோதமாய் எழும்பி நம்மை மேற்கொள்ளாமல் இருக்க வேண்டுமானால், நாம் ஏசப்பாவுடைய பிரியம் உங்கள் மேலும் என் மேலும் இருந்தே ஆக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. மூன்றாவதாக, ஏன் ஏசப்பாவுடைய பிரியம் நம்ம மேல் இருக்கணும்னு சொன்னா, நாம் எடுத்த தலைப்பு வசனத்தினுடைய பிற்பகுதியிலே பார்க்கிறோம் பாருங்கள். எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருக்கணும். ஏன்? எங்கள் கைகளின் கிரியையை உறுதிப்படுத்தி அருளும். ஆம், எங்கள் கைகளின் கிரியை உறுதிப்படுத்தி அருளும். ஹல்லேலூயா. நம்ம சொல்லுவோமே, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்கிற வசனத்தை நாம் அறிந்திருக்கிறோமே. அப்பொழுது நாம் என்னென்ன காரியங்களை செய்கிறோமோ, நாம் என்னென்ன வேலைகளை செய்கிறோமோ, அந்த வேலைக்கு ஏற்ற நிறைவான பலன், அந்த வேலைக்கு உண்டான சரியான வருமானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நாம் ஏசப்பாவுடைய பிரியம் உங்கள் மீதும் என் மேலும் இருந்தே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. நான்காவதாக, ஏன் ஏசப்பாவுடைய பிரியம் நம்மேல் இருக்கணும்னு சொன்னா, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் பிற்பகுதியை நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. அங்கு ஏனோக்கு குறித்து எழுதப்பட்ட ஒரு அருமையான வார்த்தை. ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான், ஆனால் அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவன் என்கிற சாட்சியை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதி சீக்கிரமாய் நடக்க போகிற அந்த ரகசிய வருகையிலே மணவாட்டியை எடுத்துக்கொள்ள ஏசப்பா மத்திய ஆகாயத்தில் வரப்போகிறாரே, அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் ஏனோக்கை போல தேவனுக்கு பிரியமானவன் என்கிற சாட்சியை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இன்னார் பேரை சொல்லி தேவனுக்கு பிரியமானவன், தேவனுக்கு பிரியமானவன் என்கிற சாட்சியை பெற்றுக் கொள்ளுகிறவர்களை தான் ஏசப்பா வருகையில எடுத்துக்கொள்ளுவார். ஹல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதை. இந்த சாட்சி நமக்கு அவசியம். ஏனோக்கு எப்படி அந்த சாட்சியை பெற்றுக்கொண்ட பிறகு அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டானோ, அதே போல நாமும் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். ராப்சர் நடக்க போகிறது, ரகசிய வருகை நடக்க போகிறது, அதி சீக்கிரத்தில் நடக்க போகிறது. உலகத்தில் நடக்கிற அத்தனை சம்பவங்களும் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார் என்பதை அறிவித்துக் கொண்டிருக்கிறது. பகிரங்க வருகைக்கு முன்பதாக அவர் ஆயத்தம் பண்ணின ரகசிய வருகையிலே மணவாட்டிகள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஆனால்
பிரியமானவர்கள் என்கிற சாட்சியை நாம் பெற்றே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. கடைசியாக 3 யோவான் நமக்கு நல்லா தெரியுமே, காயுவை வாழ்த்தி சொல்லுகிற, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்கிற வார்த்தையின்படியாக நாம் எல்லாவற்றிலையும், அதாவது ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினால், கடந்த வார செய்தி அதுதானே, ஆவிக்குரிய பூமிக்குரிய ஐஸ்வர்யத்தால் நிரம்பி நாம் ஜீவனுள்ள சாட்சியாய் வாழ வேண்டுமானால் இயேசுவுடைய பிரியம் உங்கள் மீதும் என் மேலும் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆம், எங்கள் ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எவ்வளவு ஒரு அருமையான ஜெபத்தை ஏறெடுக்கிறார் பாருங்க. அவருக்கு தேவைகளை கேட்கலங்க, எனக்கு இது தேவை இது தேவை, அதெல்லாம் செகண்டரி. அதுக்கு ஜெபம் பண்ணணும் உண்மைதான், ஆனால் அதற்கு மேலான ஒரு ஆவிக்குரிய ஜெபத்தை இங்கு மோசே மூலமாக கர்த்தர் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜெபம் இவ்விதமா இருக்கிறதா என்பதை சீர்பார்த்து இன்றைக்கு நம் ஜெபத்தை மாற்றுவோம். நிச்சயம் கர்த்தர் இந்த 5 வகையான ஆசீர்வாதங்களை நிச்சயம் நமக்கு தருவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. அப்படியானால் கர்த்தருக்கு பிரியமானது ஏது? ஒரு 2 வசனங்கள், 2 சாட்சிகளை நாம் தியானம் பண்ண போகிறோம். முதலாவது, எல்லாம் தெரிந்த காரியங்கள் தான். தெரிந்த காரியத்தை கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டுகிறார். நாம் மறந்து போயிட்டோம், இதையெல்லாம் சாதாரணமான விஷயமாக நினைத்துட்டோம். ஆனா அங்குதான் கர்த்தர் தம்முடைய மகிமையை வைத்திருக்கிறார். அப்படியானால் கர்த்தருக்கு பிரியமானது எது? நிறைய காரியங்கள் இருக்கு. 2 மட்டும் நம்ம பார்க்க போறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பக்கம் 308. எல்லாருக்கும் தெரிந்ததுதான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு பிரியமானது எதுவா? விசுவாசமாயிருப்பதுதான் அவருக்கு பிரியம். அப்படி சொல்றாரு பாருங்க. ஏனென்றால் என்ன? தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டுமாம். ஹல்லேலூயா. விசுவாசம், நமக்கு விசுவாசிகள் என்றுதானே பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்கிறது? வேதம் விசுவாசத்தை குறித்து என்ன சொல்லுகிறது? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நல்லா தெரியும். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்கள் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம கண்டிருக்கவே மாட்டோம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பட்சத்துல, வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிற பட்சத்துல அதற்கு ஏற்ற சூழ்நிலைகள் இருக்கவே இருக்காது. சூழ்நிலைகள் விரோதமாக தான் இருக்கும். ஆனால் அந்த சூழ்நிலைகள் நடுவிலே என் இயேசு எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எந்த சூழ்நிலையும் நிறைவேற்றுவார் என்று நாம் நம்புகிறோமே, அதுதான் விசுவாசமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இதற்கு சரியான எடுத்துக்காட்டு வேற யாரும் நம்ம எடுக்க முடியாது. நம்முடைய விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமை மட்டும்தான் நாம் எடுக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு ஆப்டா அவர் தான் பொருந்துகிறார். ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் மட்டுமாக நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஒவ்வொரு வசனங்களையும் நீங்க தியானம் பண்ணி பாருங்க. அவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. நான் வாசிக்கிறேன். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி, அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், அநேக ஜாதிகள் தகப்பனாக ஏற்படுத்தினேன். அப்பொழுது சூழ்நிலையே இல்லை, வயது கடந்து கொண்டு போகிறது, குழந்தை இல்லை. ஆனால் கர்த்தருடைய வாக்குத்தத்தம், அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று சொல்லிட்டாரு. பாருங்க, வருஷம் கடந்து 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 போகுது. நமக்கு நல்லா தெரியும். கடந்து போனாலும் அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே அவன் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவதை நம்புகிறதுக்கு ஏதுமில்லாதிருந்தும். அதுதானே விசுவாசம். இப்ப வாஸ்தவமே, விசுவாசமானது நம்பப்படின உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். அங்க காணப்படவே இல்லை, அங்க நம்பக்கூடிய சூழ்நிலையே இல்லை. அதான் வேதம் சொல்லுகிறது,
நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். ஹல்லேலூயா. இதுதாங்க விசுவாசம். இதுதான் விசுவாசம். நாம் காண்பதை விசுவாசிப்பது விசுவாசம் அல்ல. காண்கிறவைகளை நம்புவது விசுவாசம் அல்ல. காணப்படாதவைகளை நிச்சயம் இருக்கு பாருங்க. அதுதான் நாளைக்கு என்ன நடக்கும்னே தெரியாது. ஆனால் இயேசு என்னை கைவிட மாட்டார். இயேசு வாக்கு கொடுத்திருக்கிறார். நிச்சயமாகவே என்னுடைய கடன் பிரச்சனை நீங்கும். அதற்கு வழி இல்லை எனக்கு தெரியும். ஆனால் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன? நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய் என்று இயேசப்பா வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அவர் உண்மையுள்ளவர். எந்த சூழ்நிலையும் அதை நிறைவேற்றுவார் என்று விசுவாசித்து ஓடுகிறோம். பார்த்தீங்களா? அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் அவருக்கு பிரியமான ஒரு காரியம். ஹல்லேலூயா. கற்பம் தரிக்கப்பட வழியே கிடையாது. டாக்டர்கள் சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான், உங்களுக்கு இனிமே குழந்தையே பிறக்காது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ, பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனே என்கிற வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆம், சாராளுடைய கற்பத்தை நினைவு கூர்ந்தார், எலிசபெத்துடைய கற்பத்தை நினைவு கூர்ந்தார், அன்னாளுடைய கற்பத்தை நினைவு கூர்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் அதை விசுவாசிக்கிறேன். என் கற்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மருத்துவ உலகத்தில் சூழ்நிலை இல்லாமல் இருக்கலாம், வேற எந்த இடத்துல சூழ்நிலை இல்லாமல் இருக்கலாம். இயேசு வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற உண்மையுள்ளவர். என் கற்பம் ஆசீர்வதிக்கப்படும். என் இயேசு எனக்கு கற்பத்தின் கனியை தருவார், எனக்கு குழந்தையை தருவார் என்று நாம் அடித்து சொல்லுகிறோம் பாருங்க. இதுதாங்க விசுவாசம். இந்த விசுவாசம் இல்லாமல் அவருக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். பாருங்க, அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கல, சரீரத்தில் தான் பலவீனமாய் இருந்தான். ஆனா அவன் விசுவாசத்தை யாராலே அசைக்க முடியல. எத்தனை பேர் எத்தனை விதமா பேசியிருப்பாங்க. இயேசு இயேசுன்னு சொன்னியே, குழந்தையை தருவேன் என்று சொன்னாரு, ஆனா இன்னும் இல்லையப்பா, வருஷம் ஓடிட்டு இருக்கு, அதெல்லாம் சொம்மாப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. அவர் சொன்னதை நிறைவேற்ற வல்லவர் என்பதை முழு நிச்சயமாய் நம்பினான். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தினான். விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். ஹல்லேலூயா. ஆகிய அன்பு தேவ பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசுவுடைய பெரிய நம்ம மேல் இருக்கணும்னா நாம் விசுவாசிக்க வேண்டும். எப்படிப்பட்ட விசுவாசம்? சாதாரண ஒரு காரியம் அல்ல. காணப்படாதவர்களை விசுவாசிக்கணும். சூழ்நிலையே இல்லை, வழியே இல்லை, அவ்வளவுதான் என்கிற சந்தர்ப்பங்கள் வரும்போதும் இல்லை, என் இயேசு என்னை கைவிட மாட்டார், அவர் என்னை கைவிடாத தேவன், என்னை விட்டு விலகாத தெய்வம், நிச்சயம் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுவார். ஆபிரகாமுக்கு நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார், ஈசாக்குக்கு நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார், யாக்கோபுக்கு நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார், அவருடைய பிள்ளைகள் அனைவருக்கும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். எனக்கும் அவர்தான் தெய்வம், நிச்சயம் எனக்கும் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார் என்று விசுவாசத்தோடு ஓட நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட அசைக்க முடியாத நம்பிக்கை தான் நமக்கு தேவையாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இதில் தான் கர்த்தர் விருப்பப்படுகிறார். அவன் அதை நிறைவேற்றினான். அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றி ஆபிரகாமையும் சாராளையும் கலிகூற பண்ணினது போல உங்களையும் என்னையும் கலிகூற பண்ணுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. இரண்டாவதாக கடைசியாக முடிப்போம். அப்ப எது அவருக்கு பிரியம்? நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியமானவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன்? நம் இயேசப்பா உண்மையுள்ளவர். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரோ உண்மையுள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களை அழைக்கிறவரோ உண்மையுள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறபடியினாலே அவருடைய பிள்ளைகளாகிய உங்களிடத்திலும் என்னிடத்திலும் ஒரு உண்மையை எதிர்பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை எடுத்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்குட்டியானவர் ஜெயம் பெற்றவராய் இருக்கிறார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்களும், கடைசியா முடிகிறது, உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். யார் அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவான்னா, உண்மையாய் நடக்கிறவர்கள் தான் கர்த்தருக்கு பிரியமானவர்கள், அவர்களை தான் எடுப்பார். அப்படியானால் வேதம் என்னத்தை உண்மை என்று சொல்லுகிறது? நிறைய வசனம் இருக்கு. ஆனால் நான் யோவான் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நான் வாசித்து முடிக்கிறேன். பாருங்கள், 7:18 136வது பக்கத்துல ஏசப்பா அழகா வாயை திறந்து சொல்லுகிறார். பாருங்க, சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான்,
தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாய் இருக்கிறான், அவனிடத்தில் அநீதி இல்லை. ஹல்லேலூயா. எந்த மனுஷன் தன்னை தாழ்த்தி வெறுமையாக்கி எல்லா மகிமையையும் இயேசுவுக்கு செலுத்துகிறார்களோ அவர்கள் தான் உண்மை உள்ளவர்கள் என்று வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. இதற்கு சரியான அடையாளம் கர்த்தருடைய தாசனாகிய மோசே. என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் மோசே குறித்து எழுதப்பட்ட வார்த்தை, என் தாசனாகிய மோசேவோ என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவன் கர்த்தருக்கு மகிமையை செலுத்தினான், கர்த்தருடைய மகிமையை நாடினான். ஒரு நாளும் தன்னை குறித்து அவன் பெரிசா நினைக்கல. அவன் மூலமாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடந்தாலும் தன்னை தாழ்த்தி வெறுமையாக்கி அவர் பெருகணும் நான் சிறுகணும் என்கிற யோவான் சொன்ன வார்த்தையின்படியே வாழ்ந்தவன் தான் மோசே. கர்த்தரை உயர்த்தினான். அற்புதங்கள் மூலமாக இயேசுவோட நாமம் உயர்த்தப்பட்டுச்சு. அவன் எப்பொழுதும் தன்னை தாழ்த்துகிற மனுஷனாய் இருந்தான். உண்மையை விளங்க பண்ணினான். கர்த்தர் அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்ததை நாம் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, உண்மை உள்ளவர்கள் யார்? நம்மை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவர்கள். நம்முடைய சுய மகிமையை தேடுகிறவர்கள் உண்மை உள்ளவர்கள் அல்ல. இன்னைக்கு நாம் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம்? கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்களே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தாளந்துகளை குறித்து நீங்க மேன்மை உங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறீர்களா, இல்லை கொடுத்தவரை குறித்து மேன்மை பாராட்டுகிறீர்களா? அதை பார்த்து விசுவாச பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு தாளந்துகளை கொடுக்கிறார். கர்த்தர் நிச்சயமாகவே தம்முடைய நாமத்துக்காக உங்களுக்கு வரங்கள் எல்லாமே கிரியை செய்யும்படி கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். நம்ம யாரை உயர்த்துகிறோம்? யாரை மேன்மைப்படுத்துகிறோம்? வரங்களை கொடுத்த இயேசுவை உயர்த்துகிறோமா, இல்லை நம்மை நாமே நம்ம உயர்த்தி கொள்ளுகிறோமா? நான் ஜெபிச்சா போதும், நான் போனா போதும், பிசாசு ஓடிடுவான், அப்படி சொல்றோமா? இயேசுப்பா என் மூலமாக ஜெபத்தை ஏறெடுத்து அவர் விடுதலை கொடுக்கிறார் என்று சொல்லி கர்த்தரை உயர்த்துகிறோமா? யார் இயேசுவுடைய மகிமையை உயர்த்துகிறார்களோ அவர்கள் தான் உண்மை உள்ளவர்கள். அந்த உண்மை உள்ளவர்கள் தான் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். அந்த பிரியமானவர்கள் தான் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பிதாவே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நல்ல நாளிலே நீங்க கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி அப்பா. எங்கள் பிள்ளைகளை பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சித்தம் கொண்டு நீர் பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. எவ்வளவு அருமையான ஜெபத்தை மோசே ஏறெடுக்கிறார்கள். எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் ஜெபங்கள் மாறட்டும் ஐயா. இதுவரை எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு கேட்டுக்கொண்டிருந்த எங்கள் ஜெபம் இனியும் மாறுவதாக. என் ஏசப்பாவுடைய பிரியம் என் மேலே இருக்கணும். என் ஏசப்பாவுடைய பிரியம் என் மேலே இருந்தாதான் நான் ஆசீர்வாதமாக இருக்க முடியும் என்று சொல்லி ஜெபத்தை மாற்றட்டும். யார் பிரியமானவர்கள் என்கிற ஒரு 2 காரியங்களை எங்களோடு கூட பேசினரே, உமக்கு நன்றி. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாது. எப்படிப்பட்ட விசுவாசம் என்பதை பார்த்தோம். இரண்டாவதாக, உண்மையாய் இருக்கிறவர்கள் மேல் நீர் பிரியமுள்ளவராய் இருக்கிறீர் அப்பா. இந்த 2 காரியங்களை ஒப்பு கொடுத்து எங்களை சீர்படுத்திக் கொள்ள நீர் கிருபை செய்யும். எங்களை பரிசுத்தப்படுத்தும், ஆசீர்வதியும். உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் மாற்றி உங்களுடைய வருகைகளை எடுத்துக்கொள்ளுங்க அப்பா. நீர் அப்படியே எங்களுக்கு கிருபை பாராட்டுவதற்காக எமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. God bless you.